முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக ஒண்ணுக்குள் ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெல்லும் தம்பி உள்ளம் அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் அன்னையென வந்த உள்ளம் தெய்வமென காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக கூச்சல் குழப்பமா இருக்கு. என்னடா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு கூட்டமா இருக்காங்க. அடேடே நம்ம கல்யாணத்துக்கா? ஏண்டா காலையில முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. டேய், நானு தலைவருங்கிற முறையில் எல்லாத்துக்கும் அழைப்பை கொடுத்துருந்தேன். அவங்களும் வந்திருந்து வடை பாயாசத்தோட சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா போனாங்க. ஆனா இப்ப சாந்தி முகூர்த்தம் நடக்கிற நேரம் இப்ப எதுக்குடா வந்திருக்காங்க? என்னது தண்டூரா போட்டியா? என்னடா? அன்பார்ந்த தாய்மார்களே, பெரியவர்களே, நம்ம ஊர் தலைவர் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. அதே மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு வந்து இருந்த கண்டு கழித்து வாழ்த்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏண்டா இது யாரா உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? தலைவரே, நான் தான் தலைவரே. உங்களுக்கு வேற வேலையா இல்லையாடா? தலைவரே, நீங்க எது செஞ்சாலும் 10 பேருக்கு முன்னாடி செய்யணும். அப்பதான் நம்மளுக்கு கெத்தா இருக்கும். அப்படி ஏண்டா அதுக்குன்னு ஏடா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு மாடா? ஏண்டா உங்க விசுவாசத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா? ஏண்டா ஓடி போடுறா நாரப்ப. ஆமா, அப்பா நமக்கு வேற பசி. மயிலே மாமா, நான் அழைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். நான் எப்படி தெரியுமா வர்ணிச்சு அழைக்கலான்னு இருந்தேன். ஐயோ, வஞ்சி கொடியே வா, வண்ண மயிலே வா, பழனி பஞ்சாமரமே வா வான்னு. அப்படியா மயிலே? மாமா அதெல்லாம் இருக்கட்டும், என்ன ஒரே கூட்டமா இருக்கு? மயில இவங்களா நம்மள பார்க்க தான் வந்திருக்காங்க. இப்ப பார்த்துட்டு போயிடுவாங்க மயில. ஆமா, உள்ள மட்டும் ஒருத்தர் இருக்காரு, அவரு? அவரா? அடா, அவரை நான் டாக்டரா வச்சிருக்கேன். அவரை நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன். டாக்டர் டாக்டர் வாழ்த்துக்கள் தலைவரே. மயிலே நீ இப்படி வா மயிலே. இப்ப இவரை நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? எனக்கு ஒரு வருஷத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிவிட்டான் ஜோசிக்காரன். அதனால டாக்டருக்கு சம்பளம் கொடுத்து நான் கூடவே வச்சிருக்கேன்னா பார்த்துக்குவேன். ஆனா மயிலு, நான் ஒண்ணுக்கு போறேன்னா கூட டாக்டர் கிட்ட போலாமா, இங்கேயே போலாமா அப்படின்னு நான் கேட்காத போகவே மாட்டேன் மயிலு. டாக்டர், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆனா நீ இங்க கரெக்டா நோட் பண்ணிருக்க இந்த டாக்டர். ஆமா மயில, இவர் என்ன தெரியுமா, இந்த ராத்திரி 11 மணிக்கு டிவி பெட்டியில நம்மள மாதிரியே கூட ஒரு கொழுன்னு ஒரு புள்ளிய உட்கார வச்சுக்கிட்டு பலான கேள்விக்கு பதில சொல்றாருல, அந்த முகம் தான் இந்த முகம். நீங்களா அது? நான் கூட உங்களுக்கு 2-3 தடவை ஃபோன் பண்ணியிருக்கேன், லைனே போகல, ரொம்ப பிஸியா இருந்தீங்க. டாக்டர் சார், உங்ககிட்ட நான் 3 சந்தேகம் கேட்கணும். இல்ல, நீ எப்போனா கேட்கலாம். இல்ல,
உனக்காக தான் நான் இருக்க மயில. மயில மாமா நீ வந்த உடனே வா. ஏன் மயில், எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னதுனால தான் அந்த டாக்டரை நான் வச்சிருக்கிறேன். நீங்களும் விவசாய கேட்டு போய் அவனுக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க ஃபோன் போட்டு. அவனும் வெக்கம் கேட்டு போய் ஒரு பதிலை சொல்கிறான். நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்ன? தலைவரே மேடை பேச்சு ஆரம்பிச்சாரு. சரி தலைவரா, சந்தோஷமா கொண்டாடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கூப்பிடுங்க, நான் வரேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு. மாமா அதெல்லாம் உசாரு போ. மயில மயில வா மயில, நம்ம வேற ஃபர்ஸ்ட் நைட், இன்னைக்கு வேற கல்யாணம் முடிஞ்சு. அதான் ஆமாம் மயில், லைட் அந்த லைட்டெல்லாம் பவரா இருக்கு, லைட்டை அணைக்கலாமா? லைட்டை மட்டும்தான் அனுப்பியா? ஐயோ என்ன விட ஸ்பீடா இருக்காளே. அடாடாடாடாடாடா. நாமளா டாக்டர் டாக்டர் தலைவரா, என்னாச்சு தலைவரா? ஐயோ நான் ஒண்ணுமே பண்ணலையா. என்னது எங்க தப்பா பண்ணிருக்கீங்க? சரியா போயா, ஒரு சாய் ஊத்தி எடுத்துட்டு வாங்க. சாவி குத்தா. ஐயோ நான் குடிக்கிறேன். குடிச்சுட்டானே. பாடா நல்ல வேலை. ஏண்டா இது நான் எப்படி இதெல்லாம் ஓட்டுறது? ஃபர்ஸ்ட் நைட் நடக்காதான்? ஏமா மயில, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்திருக்கா? டாக்டர், உணர்ச்சி வசப்பட்டா தன்னால வந்துருது டாக்டர். சரி மயில, 30 நாளைக்கு நான் மாத்திரை தரேன், சாப்பிடு, சரியாகி போயிடும். அப்ப 30 நாளைக்கா? அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நின்று போச்சா? தலைவரே, சிண்டு விரல கூட பார்க்கக்கூடாது. ஐயோ தொடாம பார்த்துக்கணும். தொட்டிங்க மறுபடியும் ஜன்னி வந்து உங்களை பிடிச்சி கடிச்சு வச்சிடும். பார்த்துக்கோ. என்னது 30 நாளைக்கு தள்ளி போடுறானே? இது எதிர்கட்சிக்காரன் சூனியம் வச்சிருப்பானோ? ஆமா ஆமா. மயில வருட்டு இன்னைக்கு அப்படியே ஒரு பரட்டி போட வேண்டியதான். மயிலு மயிலு, நேத்தோட 30 நாள் முடிஞ்சு போச்சு மயிலு. இன்னைக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட்டை நம்ம மகிழ்ச்சியா முரட்டுத்தனமா ஆரம்பிச்சிருக்கோம் மயிலு. ஆமா மாமா, எனக்கும் ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நைட் அப்ப தட்டுல பால் பழம் தான் இருக்கும். இது என்ன சாவி, இரும்பு கம்பி, இதெல்லாம் எதுக்கு மாமா? உனக்கு விவரம் தெரியல மயில. இந்த கையில ஒரு சாவி குத்து, இந்த கையில ஒரு சாவி குத்து. நம்ம பெட்டுக்கு அடியில 2 கம்பி சொறி விட்டுட்டு மேல படுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க, எந்த இடைஞ்சலும் வராது பாரு. போன முறையே ஒரு இடைஞ்சல் சாவி குத்து இல்லாதனால வந்தது பாரு. அதனாலதான் மகிழ்ச்சியா கொண்டாடலாம். ஐயோ மாமா, உசாராதான் நிப்பாரம்மா இருக்க. மயில ரைட்டா அணைக்கலாமா? ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறோம். மங்களகரமா போய் உள்ள பால் காய வச்சு எடுத்து வரட்டுமா? ஐயோ இருமையில வந்துடுறேன், ஒரே நிமிஷம். ஏன் மாமா? மயிலு மயிலு 1 லிட்டர் பாலை வாங்கி நல்லா காய்ச்சி அதுல பாதாம் பிஸ்தா முந்திரி எதுன்னு போட்டு நல்லா சுண்ட காய வச்சு எனர்ஜிக்கா மட்டும் கொண்டுட்டு வா. அப்புறம் பாரு எப்படி இருக்குன்னு. மாமா தான் அப்ப எடுத்துட்டு வரேன். ஆமா, இப்ப நம்ம பெட்டை ரெடி பண்ணும்ல, அதுக்கு முன்னாடி போன இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆகி போயிட்டான். ஆனா இந்த இன்னிங்ஸ்ல அப்படியே செஞ்சுரி அடிச்சு ஆகணும். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? முதல்
மயிலு இடுப்பே ஒடிஞ்சு போச்சு மயிலு. ஆர்வ கோளாறுல பூவக்கிவ போட்டு ரெடி பண்ணணும். ஆமாம். மயிலு டாக்டரை கூப்பிடு மயிலு. டாக்டர் டாக்டர் வந்துட்டானா? என்ன தலைவரா, முதராத்திரியா இருந்தாலும் என்ன கட்டில் ஓடுற தலைவரா, சூப்பர் தலைவரா. ஐயோ எனக்கு அவரு என்ன நடந்தது பேசுறேன். இங்க பாரு, ஒண்ணுமே நடக்கல. எங்க அப்பா வாங்கி கொடுத்த இரும்பு பெட்டெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு இந்த கழுத்து கட்டில் தான் ராசியான கட்டுன்னு சொல்லி இதுல போய் நான் உள்ள பால் எடுத்துட்டு வரது படுத்து உடச்சிட்டாரு. ஐயோ இடுப்பே போச்சே டாக்டர். தலைவரா, இடுப்பு எலும்பு பிராக்சர் ஆகி போச்சு. ஐயோ மாவு கட்டு தான் போடணும். மாவுமா 3 மாசத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுக்கணும். 3 மாசமா? ஐயா இடுப்பை கூட ஆட்டக்கூடாது, ஆட்டாம படுத்துருக்கணும். ஏய்யா 3 மாசம் நம்ம மாவு கட்டு போட்டுட்டு இருந்தா அவன் 32 கூத்தியாக வச்சிருக்கிறான் மயிலு. நல்லா அவன் போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா நான் அழகா ஒரே ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு இருக்கிறேன். ஆனா பயன்படுத்த முடியல. என்ன மயில் பண்ணலாம்? மயிலு அவன் 3 மாசம் சொல்லிட்டான்ல, நம்ம லெவலா வீட்டுல டாக்டர் இருக்காங்கன்னு தான் பேரு. 2 நாளா எனக்கு கால் சுருக்கிருச்சு. பாக்குறதுக்கு ஒருத்தருமே இல்ல. எந்த இடத்துல மேல சுளுக்கிச்சு? சரி மயில, ஒரு நிமிஷம். என்ன மயில, கழும்பு தரேன், போட்டு தடவிக்கிட்டு சுடுதண்ணி வச்சு மொத்தம் கூட சரியா போயிடும். அதெல்லாம் முடியாது. பாத்ரூம்ல சுடு தண்ணி வச்சிருக்கேன், வந்து நீயே எல்லாம் செஞ்சு விடு. சரி சரி மயில, நானும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ ஏன் சொல்லிட்ட. சரி வா மயில போலாம், வா மயில. என்னது நம்பால கூட்டிட்டு நாம சம்பளம் கொடுக்குற டாக்டரே நம்பால பாத்ரூம் கூட்டிட்டு போறானா? எவ்வளோ திமிரு இருக்கான் மயில பண்றான். 2 காலையும் நல்லா விரிச்சு வை மயில. இது விரிச்சா கொஞ்சம் பொறுத்துக்கு மயில. ஐயோ பொறுத்துக்க மெதுவா டாக்டர். ஐயோ என் பொண்டாட்டியும் கேட்டு மெதுவாங்கிறா பாரு மயில. இப்ப எப்படி மயில இருக்குது? ஐயோ இப்பதான் நல்லா சுகமா இருக்கு டாக்டர். சுகமா? இந்த வாரதி எனக்கு சொல்லவே இல்லை இத்தனை நாளா. ஏன் மயில, தலைவிட்ட சொன்னா கூட செஞ்சு விட்டுருப்பாருல. யாரு? ஏன் புருஷனா? என் புருஷன் பாக்குறதா பல்கா இருக்கும், ஆனா வேலைக்கெல்லாம் ஆகவே மாட்டாரு. என்னடி சொல்ற? ஏண்டி இந்த வேலைக்கு நான் ஆக மாட்டேனா? ஐயோ சூப்பர் டாக்டரே, தொழில் தெரிஞ்சவங்கிட்ட செய்யறது தான் நல்லதுன்னு இப்ப தெரியுது. மயில, இதே மாதிரி நாளைக்கும் நம்ம செஞ்சிடலாமா? ஐயோ நாளைக்கு டாக்டர் என்ன விட்டா டெய்லியும் பாத்துருவா நாட்டங்குது. வரட்டோட பேசிக்கலாம். என்ன என்ன நோண்டிட்டு வர நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நீ டாக்டர் வச்சுட்ட மாதிரி இனிமே நானும் டாக்டரை வச்சுக்கிறேன். ஏண்டி நான் ஏற்கனவே வெந்து நொந்து போயிருக்கேன். நீ என்னடி என்னமோ புதுசா சொல்ற நீ? அது ஒண்ணு இல்ல மாமா, என் காலு சுளுக்கிருச்சா, டாக்டர் தான் எல்லாம் ரெடி பண்ணி விட்டாரு. இனிமே எதுவா இருந்தாலும் நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன். ஐயோ மயிலே, நான் என்னென்னமோ நினைச்சு விட்டோம்ல. நீ எதுவா இருந்தாலும் எனக்கு கேட்டுட்டு செய்டி. போலாமா? போலாம். அடிமஞ்ச கிழங்கு சிறு இன்ப கிழங்கு, அடி பார்க்காம போனவளே உருவமா, ஒரு பெண்ணென வந்தது பொண்ணுல பண்ணிய உருவமா.
பையோட வரீங்க? மயிலு, ஆ, இந்த இடுப்பு சரி பண்ண 3 மாசம் ஓடி போச்சு. அதுக்கு எதையும் நம்ப தயாரா இல்ல, அதனால கட்டுலையும் நம்ம தயார் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஆ, ராசியான பாயா. ஆ, எங்க தாத்தாவும் பாட்டியும் ஆ, இத வச்சுதான் ஆ, 12 பிள்ளைங்கள பெத்தாங்களா. அப்பனா பாரு மயிலு, ஆ. இந்த பாய எங்க பாட்டி அட்டால இருந்து எடுத்து கொடுத்துட்டு. அப்படியா? ஆமா மயிலு. இருமாமா, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். நல்லா மங்களகரமா ஐயோ ஆரம்பிக்கலாம். மயிலு இங்க கிட்ட வாங்க. மயிலு அசால்ட்டா இருந்துட கூடாது. 2-3 முறை நம்ம பெயில் ஆகி போயிட்டுல. இந்த முறை முந்திரி எல்லாம் நல்ல சுண்ட காய். எடுத்துட்டு வரேன். போயிட்டு நான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். என் பாட்டி 12 வருஷமா கொடுத்துருக்கானா பாத்துக்குவேன். சரி சரி. இந்த பாய் நல்லா உருண்டு பெறல. அச்சா, இப்படி ஒரு வசதி கிடைக்குமா? என்ன மாமாச்சு? மயிலு என்னமோ பூச்சி பூச்சி ஆடுன மாதிரி இருக்கு. நீ பாலை குடி. மயில் அஜி இப்படி 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 மயிலு மயிலு தேளா. ஐயோ, அதான் இந்த வலி வலிக்குதா? அச்சோ மயிலு, என்னால வலி தாங்க முடியல மயிலு. மயிலு 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 மயிலு, அந்த டாக்டர் கூப்பிடு மயிலு. டாக்டர் வாய சீக்கிரம். ஐயோ, என்ன ஆச்சு தலைவரா? டாக்டர் தலைவரா, என்ன வலி வரலுக்கு என்ன தப்பு வச்சீங்க? ஐயோ 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 ஐயோ, ஒரு மாதிரி. டாக்டர், அவர் பேச தொடுங்க. அவருக்கு கடிக்க கூடாத இடத்துல தேள் கடிச்சிருச்சு. ஏதாவது பேச. ஓஹோ, குஞ்சில பேசும் டாக்டர். ஒரு டாக்டரா இருந்துட்டு இப்படிதான் பேசுறது எப்படி மயிலு? தெரியாது போ. அதை ஏன் கேக்குறீங்க டாக்டர்? நான் சொல்றேன். இது அவங்க ஆயா காலத்து பாயாமா. இதுல அட்டாளில இருந்து எடுத்து கொடுத்துச்சு அவங்க ஆயா. அது வந்து ராசியான பாயன்னு சொல்லி இப்படி கடி வாங்கிட்டு நிக்குது இந்த மனுஷன். என்ன கோச்சுன்னு சொல்லிட்டு இருக்கியா? கோச்சுதாவா மயிலு? இதுக்கு டாக்டர் ஏதாவது இதுக்கு ஒரு பண்ணி விடுங்களா டாக்டர்? ஐயோ டாக்டர், இந்த ஏழு கடி கடிச்சதுனால பிச்சு எரிஞ்சு போடலான்னு தோணுது டாக்டர். என்னது? டாக்டர் சொல்றாங்களா? டாக்டர் சொன்னதே செய்வியா? ஏண்டி மயிலு? அடியே டேய் மயிலு, ஏண்டி நான் இங்க ஏழு கடிச்சத பிச்சு எரிஞ்சு போடலான்னு தோணுது. நீ எங்கடி அந்த கமௌண்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிற? பிச்சு எறியறாரே, ஏதாவது சொல்லுங்களேன். மெடிக்கல் கிஸ்டரியில தேள கால்ல கடிச்சு பாத்துக்கிறேன், கையில கடிச்சு பாத்துக்கிறேன், ஏன் நெஞ்சில கடிச்சு கூட பாத்துக்கிறேன். கொஞ்சம் சரி, இதை அப்படியே சரி பண்ணலாமா இல்ல ஆபரேஷன் பண்ணி வெட்டி எடுத்துலாமான்னு யோசனை ஆகுறேன். ஏன் மயிலு, இவன் என்ன, நான் டாக்டரை இவன் வச்சிருக்கிறேன் சம்பளம் கொடுத்து, இவன் என்ன பண்றானா வெட்டி எடுத்து போலான்றான். ஏன் மயிலு, ஒட்டு துணியை கட் பண்ற மாதிரியே இவன் பேசுறான் மயிலு. டாக்டர் நீ என்ன பண்றனா, எங்கேயாவது 2 இருந்தா பார்த்து 1 வச்சு விட. எதுக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து ஸ்கேன் பண்ணிடலாமா? சரி சரி, மருந்து ரெடி பண்ணிட்டாரா? சரி சரி.
ஏன் மயிலு மாமா அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ராமலிங்கர் வைத்தியன்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? ராமலிங்க வைத்தியர் இந்த ஏரியால ஐயோ சொல்றத கேளு. ஐயோன்னு ஆமா அவர்கிட்ட போய் சுட்டா சரியா போயிருன்னு சொன்னாங்க. ஐயோ. நம்ம போய் சுட்டுட்டு வந்துடலாமா? மயிலு ஏற்கனவே சுட்டு கருகி போன மாதிரி தானே மயில் இருக்குது, இன்னும் சுட்டா என்ன ஆகும் மயிலு? ஏன்டே புள்ள இப்படி பேசுற நீதான் மாமா மயிலு? நான் பேச இங்க வாடி, வைக்கிறேன். நாம போய் ஏதோ ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ற? ஈயோடா ஈ இங்கமா பாத்துக்கறேன். ஐயோ ஐயோ வந்துருமா மயிலு, அதே மயிலு என்ன மாமா? மயிலு அந்த கழும்பு இருந்தா தடை விடுடு. ஐயோ, நான் மாட்டேன் சாமி. நேத்து டாக்டர் அப்படிதான் பார்த்து தைலத்தை தேய்ச்சி விட்டதுதான் நைட்டெல்லாம் உளறிட்டே இருந்தானா. நான் மாட்டேன் சாமி, அளவிட்டு. அத்தா நேத்து பயந்து போய் அவர் ஆ, ஆமா. கூப்பிடு, அந்த அறுவிட்ட டாக்டரை கூப்பிடு. எழுதி வாங்க. கூப்பிடுறா வந்துட்டாரு. டாக்டர் கூப்பிடுறா. தலைவரா வந்துட்டியா? ஏயா 10 நாள் ஆகுது, வீக்கம் குறைஞ்ச படே இல்லை, என்னையா பண்றது? தலைவரா ஆ? வீக்கம் குறையாம செப்டிக் ஆயிடுச்சு. ஐயோ செப்டிக்கா? ஆபரேஷன் பண்ணி வெட்டி எடுத்துட வேண்டியதான். என்ன வேற பொருளை கொடுத்தா வச்சு தச்சு குடிச்சிடுவோம். வேற பொருளா? நான் எங்கடா போறது? டாக்டர் யார்கிட்டயாவது சொல்லி வேற பொருள் 2 இருந்தா 1 வாங்கி வச்சு தைச்சு விட்டுறியா? என்ன தலைவரா இது கூட தெரியாம யார்கிட்ட 2 இருக்குமா? எல்லாத்தையும் 1 தான் தலைவர் இருக்கும். அப்படியா? இரியா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கான். அவன்கிட்ட நான் போன் போட்டு கேட்டு பார்க்குறேன். இதுக்கு என்னதான் தீர்வு? 80-90 வயசு ஆனவங்க இன்னைக்கோ நாளைக்கோ சாக கிடக்குறாங்கல்ல, அவங்க ஏதாவது பழைய பேரிச்சி மரத்துக்கு போடுற மாதிரி நினைச்சிட்டு ஏதாவது கொடுத்தாதான் உண்டு. ஏய்யா, இவ்வளோ பழசா வாங்கி வச்சா எனக்கு ஏதாவது புரோசனப்படுமா? ஏதோ நம்ம கிட்ட ஒரு இவ்வளவு மட்டும் இவ்வளவு நேரம் பிரயோஜனம் பட்டுச்சு பாரு. 4-5 சீன் ஓடி போச்சு, ஒரு பிரயோஜனமும் பண்ணல. இருப்புல ரெடி பண்றேன், ஏன் அவசரப்படுறான்? இரியா டாக்டரா, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கான், அவன்கிட்ட போனை போட்டு கேட்குறேன். ஏய்யா, அந்த நோட்டு மட்டும் எப்படி 2 இருக்கும்? அதான் எனக்கும் தெரியல. பார்க்கலாம். ஹலோ உலக அதிசயமா இருக்கும். அண்ணா சொல்லு தலைவரே. ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போறியாண்ணா? வர தலைவரே. வானா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். வர தலைவரே. அண்ணன் இதோ வரேன் தலைவரே. அண்ணன் எதா இருந்தாலும் எனக்குன்னா செஞ்சு தருவாரு. ஆமா வாங்க வாங்க. அண்ணா வாண 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 வந்துட்டீங்களா? அண்ணா இங்க நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா அதை எப்படி சொல்றது, எப்படி உங்கள்கிட்ட கேட்கறதுன்னு தான் தெரியலண்ணா. ஏதாவது தயங்காம கேளு தலைவரே. அண்ணா எனக்கு என்னது குஞ்சா? ஆ, 2 நிமிஷம் வாங்கிட்டு தரணும் தலைவரே. என்னது 2? டாக்டரா? எப்படி 2 வாங்கி பெருசா 2ஆ? நிஜமா சொல்ற? அட ஆமாப்பா மெடிக்கல் மிராக்கிள் இருக்குமோ? தலைவரே, சாயங்காலமா 2 குஞ்சு பிடிச்சி வந்து தரேன். என்னது புடிச்சிட்டு வந்து தரியா? ஐயோ இங்க வாயா. என்ன அது புடிச்சிட்டு வந்து தரேன்? ஏயா நான் கேட்டது குஞ்சு, நீ புடிச்சிட்டு வர? நீ கேடு கோழி குஞ்சு தான் கேட்டேன். இங்க வா. என்னது தலைவரே? அது எப்படி தலைவரே? நான் பொண்டாடி ஒத்து மாட்டேன் தலைவரே. ஐயோ, நான் வரேன் தலைவரே. மாட்டாளா? மயிலு. எப்பா டாக்டர் கிழவனே தர மாட்டேங்கிறான். வயசு பையன் கொடுப்பானா என்ன? இதுக்கு பேசாம வேற ஐடியா பண்ணலாம். அமிசான்ல கூப்பிட்டு ஆள் ரெடி பண்ணி வர சொல்லிடலாமா? அதெல்லாம் நேத்தே செக் பண்ணிட்டேன். அதுக்கு வாய்ப்பு இங்க இல்லையா? பாரு மயிலு, நீங்க 2 பேரும் பிளான்லாம் பண்ணாதீங்க. எனக்கு எந்த வெளிநாட்டு பொருளும் வேண்டாம். வேற என் பொருளையே
எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ரெடி பண்ணி கொடுங்க மயில. அதான் ஒண்ணுக்கு இல்லாம இருக்கு, எப்படி ரெடி பண்ண முடியும்? மயில அவனை தான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம், பார்த்துக்கலாம். வேணான்ட்டீங்க. சரி, ஐயா, இன்னைக்கு சாக் பீஸ்ல 2 வட்டம் போட்டுட்டேன். மாமா மயிலு என்ன மாமா 2 வட்டம் போட்டு அதுல அங்க நின்னுட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அட மயிலு, எதுக்கு வட்டம் போட்டிருக்கேன் தெரியுமா? எதுக்கு? எறும்பு சாக் பீஸ்ல வட்டம் போட்டிருக்கேன். எறும்பு கூட இனிமே உள்ள வரக்கூடாது மயிலு. சேஃப்டியா? நான் நம்புறதுக்கு தயாராகவே இல்லை மயிலு. கட்டிலையும் நம்ப மாட்டேன், பாயும் நம்ப மாட்டேன். அதனால இந்த ரோட்டிலேயே இங்கேயே ரோடுல தரையில தரையிலே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டை பண்ண போறோம். நான் போய் பால் காய வச்சு சுண்டை எடுத்துட்டு வரட்டா? ஐயோ, நீ பால் காய்ச்சறேன்னு போகும்போதெல்லாம் இங்க எனக்கு ஏதோ ஒண்ணு நடந்து போயிடுது. அப்படி வேண்டவே வேண்டாம் மயில. இந்த பைபாஸ்ல போற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம் மயில. பால் காய வச்சுட்டு வந்துட்டா மட்டும் மயில இந்த பைபாஸ் மாதிரியே போன் அடிக்குது. எவனும் நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு கூட தெரிஞ்சு போச்சு. யாரா இந்த நேரத்துல? தலைவரே, நான் தான் பேசுகிறேன் தலைவரே. எங்கள் ஏரியாவில் 1 வாரமாக தண்ணி வரல தலைவரே. ஏண்டா அதுக்கு இதான் நேரமாடா? இப்போ என்னடா நேரம்? காலையில் 10 மணி தலைவரே. காலையில 10 மணியா? காலையில 10 மணி இல்லடா, இப்ப ராத்திரி 10 மணிடா. ஏன்னா என்ன இப்படி படுத்துற? ஓ, இப்போ அப்படி மாற்றிட்டாங்களா? சரி தலைவரே, 1 மணி நேரம் கழிச்சு நான் விடிஞ்சதும் கூப்பிடுறேன். என்னது 1 மணி நேரத்தில் வெடிச்சு போயிடுமா? உனக்கு அமையறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. விடவே மாட்டாங்க, விட மாட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆரம்பிக்கலாமா? ஐயோ ஐயோ ஐயோ, போயா. அதுக்குள்ள எவனோ கதவை தட்டுறாம இல்ல இருமையில நான் போய் திறந்து பார்த்துட்டு அது இது இல்ல போ. அது கூட தெரியல. இல்ல அவன் இந்த கதவுல வராம இல்ல. ஐயோ இங்க வராண்டி. என்னடா பண்ற? உங்க ஆயா செத்து போட்டா. ஐயோ, ஆயா செத்து போச்சா? ஆமா தலைவரே. சரிடா, ஆயா என்ன செத்து போச்சு. நல்லா வாயில. ஆமா, நீ ஓயான்னு சொல்ல வர தானே? அப்படிலாம் சொல்லாத மயிலு. இங்க வாப்புல ஆயா செத்து போச்சான். அதுக்கு 9 நாள் கழிச்சு காரியம் முடிஞ்சு 10வது நாள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ, ஏண்டி கோச்சிட்டு போறேன்? உனக்கெல்லாம் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காதியா? ஐயோ, நாடகம் முடிச்சு போற வரைக்கும் எதுவுமே இருக்காது. இப்படியே பேசிடுமா வேண்டியதுதான். என்னவா இருக்கும்? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தற்போது ட்ரெண்டிங்காக போய்கொண்டிருக்கும் விஷயம் தலைவருடைய ஃபர்ஸ்ட் நைட் இன்று நடக்குமா நடக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நமது சிறப்பு நிருபர் கிராமத்திற்கே சென்று வீட்டு வாசலில் இருந்து செய்தியை தர இருக்கிறார். இப்பொழுது நிருபருடன் இணைப்பில் இணையலாம். வணக்கம் வேல்ராஜ். என்ன அது? இப்பொழுது கள நிலவரம் எப்படி இருக்கிறது? வணக்கம் அர்ச்சனா. வணக்கம். அனைவரும் எதிர்பார்த்திருந்த தலைவருடைய ஃபர்ஸ்ட் நைட் இன்றும் வழக்கம் போல் நிறுவிவிட்டது. தலைவருடைய வயதான பாட்டி இறந்த காரணத்தினால் அவருடைய 9ஆம் நாள் காரியம் முடிந்து 10வது நாள் நடக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. நன்றி நன்றி அர்ச்சனா. ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் உங்கள் வேல்ராஜ். டிவில எல்லாம் வருதியா நியூஸ்? என்னயா இது? மயிலு, நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை
டிவிக்கே கொண்டுட்டு போயிட்டானா. இப்பதான் ஒருத்தன் சொல்லிட்டு ஓடுறான், இப்பதான் ஆயா செத்து போச்சுன்னா. ஆனா செய்திக்கே போயிடுச்சு பாரு மயிலு. லாஸ்ட் வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காது, செய்தியே வந்துருச்சு. என்ன மயிலு பண்ணலாம், என்ன பண்றது? அதுக்குள்ள எப்படி டிவில வந்தது? ஒரு புரியாத புதிரா இருக்கு. கூப்பிடு அந்த டாக்டர், வீணா போன டாக்டர். தலைவரே, இப்ப நம்ம மேடு தான் ட்ரெண்டிங். அததான் பார்த்தமே ட்ரெண்டிங். பைக்கு மேல தூக்கு. நம்மளோட பர்மிஷன் கேக்குறான். லைவா கொடுத்தீங்கன்னா 2 கோடி தரான். ஐயோ, லைவா கொடுத்தா 2 கோடியா? மயிலு என்ன லைவா கொடுக்க சொல்றான் நம்ம நிகழ்ச்சிய? 2 கோடியாமே நடக்க மாட்டேங்குது. அப்படியாவது 2 கோடி வருது, வாங்கிக்கலாம் விடு. அப்படி பாத்திரலாமா? சரி பாத்திரலாம். 2 கோடி. ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த பஞ்சாயத்து தலைவரின் ஃபர்ஸ்ட் நைட் இன்று சிறப்பாக நடைபெறுகிறது. ஊரில் உள்ள அனைவரும் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயது காமன் விடும் பாணம் நிலா காயது. நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயது காமன் விடும் பாணம். தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்தை ஆற போடலாமா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம்